காய்கறி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். கடுகு, வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், தக்காளி, வாழைக்காய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு, புளி கரைச்சி ஊற்றி குழம்பு மசாலாத்தூள் போட்டுட்டு, தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிடுங்க. இதெல்லாம் குழம்பெல்லாம் தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குழம்புலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கருவாடை கழுவி உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான். தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் தான் அரைச்சிருக்கேன். அதை ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு கம்மியாக போடுங்க. ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். இவ்வளோ கருவாடு 60 ரூபா. ஒரு பாக்கெட்டில் 6 பீஸ் இருந்துச்சு. ஒரு கருவாடு 5 ரூபா. அது 12 கருவாடு இருக்குது. நல்லா காயெல்லாம் நல்லா கொதிச்சோடனே கருவாடை கழுவி உள்ளே போட்டுருங்க. பாருங்கள், கருவாடு நல்லா வெந்து வந்துடுது. உடனேலாம் வேகாத, நேராகும். சிம்மில் வச்சு நல்லா வேக வைங்க. வாழைக்காய் போட்டதுனால அந்த குழம்பு கொஞ்சம் வெள்ளையாக தெரியுது. வாழைக்காய் போடணுன்னா நல்லா ரெட் கலரில் வரும். வாழைக்காய் ஒரு டேஸ்ட் கிடைக்கும் கருவாட்டு குழம்புக்கு. அதுதான். பாருங்கள் எப்படி தலை அழகாக வந்திருக்கு கருவாட்டு குழம்பு. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 4 மாதமாக கருவாட்டு குழம்பு. எங்கள் வீட்டுக்காரர் கருவாட்டு குழம்பு பிடிக்காது, அதனால் செய்யவே இல்லை.